தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக வழக்கில் விலங்குகள் நல அமைப்பு மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். விலங்குகள் நல அமைப்பு என்ன மனுவை முன்வச்சிருந்தாங்க? உச்சநீதிமன்றம் மறுப்பதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? நிலவரத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். டெல்லியில் சிறுவர்களை தெருநாய்கள் கடித்து ரேபிஸ் தொற்று ஏற்பட்டது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தி அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் திரியும் தெருநாய், மாடு போன்ற விலங்குகளை பிடித்து காப்பகங்களில் அடைக்கவும் மாநகராட்சி, நகராட்சி அமைப்புகள் மாநிலங்களில் சாலை போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறைக்கும் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவில் திருத்தம் கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் நிராகரித்ததுடன் மனித உயிர்களுக்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்படும் அச்சுறுத்தலை திறம்பட கட்டுப்படுத்தும் நோக்கில் வெறிநாய் தாக்கிய குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட அல்லது வெளிப்படையாக ஆக்ரோஷமாக தன்மையுடையவான நாய்களின் விஷயத்தை கருணை கொலை உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளலாம் என்று ஒரு அனுமதி அளித்திருந்தது. இந்த உத்தரவில் விளக்கம் கோரி மீண்டும் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்ததுடன் இந்த விவகாரத்தில் விளக்கம் அளிக்க தேவையில்லை என்றும் தெரிவித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.